ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இஞ்சி வந்து 200 கிராம் இஞ்சி எடுத்தால் 150 கிராம் பூண்டு எடுக்கணும். அந்த இதில் வந்து இன்றைக்கி ஏன்னா இஞ்சியை விட வந்து பூண்டு ஒரு 50 கிராம் கம்மியாக இருந்த அளவில் எடுத்தால் போதும். அதனால் இஞ்சி பூண்டுக்கு இஞ்சியெல்லாம் தோல் நீக்கி அழகாட்டு நீட்டாக கழுவி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுபோல் வந்து பூண்டையுமே தோலெல்லாம் நீக்கி அழகாட்டு கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். முதல் இஞ்சியை போட்டு நம்ம ஒரு 2 டைம் திரிச்சிட்டோம்னா நல்லா அழகாட்டு திரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்தா இந்த உளிச்சு வச்சுருந்தா அந்த பூண்டையும் நம்ம அது கூட போட்டுக்கலாம். அது கூட வந்து ஒரு 4-5 ஒரு ஏலக்காய் வந்து, அதாவது நீங்கள் மீனுக்கு யூஸ் பண்ண மாட்டீங்க இஞ்சி பூண்டு அப்படின்னு சொன்னால் அது கூட நீ வந்து 4-5 ஏலக்காயும் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம தண்ணிக்கு பதிலாக ஆயில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கிடலாம். நீங்கள் உங்களுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கணும்னா நீங்கள் அரைச்சிக்கிடலாம், என்னன்னாலும் ஊற்றிக்கிடலாம். அப்படி ஊற்றி அரைச்சி வச்சோம்னா 1 மாதம் 1.5 மாதம் ஆனாலுமே இந்த இஞ்சி பூண்டு கெட்டு போகாது. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அந்த ஆயிலுடைய தன்மைக்கு வந்து நல்லா கட்டியாகிரும், கலருமே மாறாது. 1.5 மாதம் நீங்கள் கழித்து எடுத்தாலும் அதில் உள்ள கலர் அப்படியே இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும், ஒரு மாதிரி நசு நசுன்னெலாம் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்